इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् शंकराचार्य पद्मवदं चामनकं च शिष्यं तं तोरकं वाक्यकारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवस्मारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओं सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओं शान्ति शान्ति शान्तिः। अम्बस्य पारे भुवनस्य मध्ये नाकस्य पृष्ठे महतो महीयान् शुक्रेण ज्योतिगुंसि समनुप्रविष्ट प्रजापतिश्चर्दिगर्भे अन्तः यस्मिन्निदगुं सञ्चलितैति तद्वं यस्मिन् देवा अधिविश्वे निषेधुः तदेव भूतं तदुपव्यमा इदं तदक्षरे परमे व्योमन् येनावृतं तं च दिवं च महीं च येनादित्यस्तपति तेजसा गाजसाच यमन्तः समुद्रे कवयो वयन्ति यदक्षरे परमे प्रजाः यतप्रसूता जगतप्रसूतीतो येन जीवान् व्यशतस्य भूम्याम् यदोषधीभिः पुरुषान् पशूश्च विश्वे भूतानि विवेशभूतानि चराचराणि अतः परं नान्यदनीयत गुंहि परात् परं जन्महतो महान्तम् यदेकमव्यक्तमनन्तरूपं विश्वं पुराणं तमतः परस्ताद् तदेव तं तदसत्यमाहुः तदेव ब्रह्म परमं कवीनाम् इष्टापूर्वं बहुधा जातं जायमानं विश्वं विभक्ति भुवनस्य नाभिः तदेवाग्निस्तद्वायुस्तत्सूर्यस्तदु चन्द्रमाः तदेव शुक्रममृतं तद्ब्रह्म तदापस्तः प्रजापतिः सर्वे निमेषा जज्ञिरे विद्युतः पुरुषादधि कला मुहूर्ताकाष्ठाश्चाहोरात्राश्च सर्वशः अर्धमासा मासा ऋतवः संवत्सरश्च कल्पन्ताम् स आपः प्रदृते उभे इमे अन्तरिक्षमतो सुवः नैनमोर्ध्वं न तिर्यं च न मध्ये परिजग्रवते न तस्येषे कश्चन तस्य नाम महद्यशः न सन्दृशे तिष्ठति रूपमस्य न चक्षुषा पश्यति कश्चनैनम् विदामनीषा मनसा विक्लुप्तो ये विदुः अमृतास्ते भवन्ति அப்படின்னு இது வரைக்கும் பார்த்திருக்கோம். 1 to 5 வரைக்கும் பார்த்திருக்கோம். 1 to 6 பார்த்திருக்கோம். முதல்ல எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னாக்க பிரம்மஸ்துதியில ஆரம்பிக்கிறது இந்த உபனிஷத். எல்லாம் எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரயம் அவிசம் விசந்தி தத் விஜிஞாசஸ்வ தத் பிரம்மா அப்படின்னு சொன்ன அந்த பிரம்மம் எதுல எல்லா உலகமும் உண்டாச்சோ ஒடுங்கிறதோ அது பிரம்மம். அதுதான் எல்லா தேவர்களுக்கும் அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது. அதுதான் அனோரணியான் மகதோ மகியான். வசந்தத்துக்கெல்லாம் வசந்ததாகவும் பெருத்துக்கெல்லாம் பெருசாகவும் இருந்தது. அதுதான் ருத்தமாக இருந்தது. அதுதான் சத்தியமாக இருந்தது. அதைத்தான் பிரம்மம் என்று சொல்கிறார்கள். அதுதான் வாயு, அதுதான் அக்னி, அதுதான் சூரியன், அதுதான் சந்திரன், அதுதான் நட்சத்திரம், அதுதான் நிமிஷம், அதுதான் முகூர்த்தம், அதுதான் ராத்திரி பகல் மாசம் வருஷம் எல்லாம் அந்த பிரம்மன் தான் அப்படின்னு இந்த மனத்தை கண்ணாலேயோ காதாலேயோ கேட்க முடியாது. ஏன்னா சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் அவ்வியம் சதாரசம் அகந்த வச்சது இதனாலெல்லாம் பார்க்க முடியாது. ஆகையினால அது எங்க இருக்கு? அது திருஷ்யத்தை அது திருஷ்யத்தே அக்ரையா புத்தியா சூக்ஷ்மையா சூக்ம தரிசி அப்படின்னு கட்டாபரிஷத்துல சொல்லியிருக்கு. அதை எப்படி பார்க்கணும்? அப்படி கத்தியில நடக்கிற மாதிரி அது சூக்ஷ்மையா சூக்ம தரிசி. அந்த கத்தி முனையில இருக்கக்கூடிய அந்த கூர் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கணும் மைண்டு. அப்படிப்பட்ட மனீஷமான ஒரு மனசாதி புத்தகா அதை வைத்துக் கொண்டுதான் ஞானாதேவத்து கைவல்யம் சொல்லக்கூடிய இந்த பிரம்மத்தை அறிய முடியும். யஹா ஏனம் விதுரு, இப்படி யார் இதை அறிகிறார்களோ அவர்கள் அமிர்தாக பவந்தி அப்படின்னு ரொம்ப மங்களகரமாக ஆரம்பிச்சது இல்லையா. அவர் அவரை
இப்பதான் நீங்க பார்க்க முடியும், இப்படித்தான் பார்க்க முடியும். அப்படி பார்த்தாதான் திருப்பியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு வராத ஒரு நிலையை, ஆகாத ஒரு நிலையை அடைய முடியும். அமிர்தாகா தே பவந்தி அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மத்தினுடைய மேலும் அந்த புகழ சொல்ற. அந்த பிரம்மமானது எப்படி தெரியும்? அத்ய சம்பூதோ ஹிரண்யகர்பயித்யஷ்டௌ ஏஷ ஹிதே பக்திஷோனு சர்வா பூர்வோ ஹி ஜாதஸ்தவு கர்ப்பே அந்தஹ. அத்யா சம்பூதஹ, அவர் தண்ணியிலிருந்து பிருத்திவியாக இருந்து கொண்டு அவர் தான் இந்த பஞ்சபூதாத்மகமாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்க. அவர் நம்ம பார்த்திருக்கோம் அத்ய சம்பூத இதுல பார்க்கும்பொழுது புருஷ சூக்தத்துல நம்ம பார்த்திருக்கோம். அத்ய சம்பூத விஸ்வகர்மண சமவர்த்ததாதி தஸ்யத்வஷ்டா விததத் ரூபமேதி தத்புருஷஸ்ய விஸ்வமாஜானமக்ரே அப்படின்னு புருஷ சூக்தத்துல சொல்லக்கூடியது. அத்யா சம்பூதா பிருத்திவியை வசாச்ச, இந்த ஜெகது பஞ்சபூதாத்மகமாக இந்த உலகத்தை அதுதான் சிருஷ்டி பண்ணது. அவர் தான் விஸ்வகர்மா, விஸ்வகர்மனா சமவர்த்தத, அவர் தான் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் துவஷ்டாவாக ஆதித்யனாகவும் இருந்து கொண்டு பிரத்யட்ச தீபமாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட தத்புருஷஸ்ய விஸ்வமாஜானம் அக்ரே, அப்படிப்பட்ட அவரை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதேதான் இங்க சொல்ற. இதுல அத்ய சம்பூத ஹிரண்ய கர்ப்ப இது அஷ்டௌ. அப்புறம் அவர் தான் ஹிரண்ய கர்ப்பராக இருந்து கொண்டு, அவர் தான் கருவில் இருந்து கொண்டு, இந்த உலகத்துக்கு கருவாக இருந்து கொண்டு, நம்ம உடம்புல எப்படி பிறக்கும் பொழுதே உள்ள கர்ப்பத்துல இருக்கும் போதே உள்ள பூந்துட்டாரோ, அதே மாதிரி இந்த உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச உடனே அவருக்கு வந்தா திருஷ்டுவா ததேவானு பிராவிஷது ததனு பிரவிஷ்ய சச்சத்யச்சா பவதி நிருக்கஞ்சா நிருக்கஞ்சா நிலையனஞ்சா நிலையனஞ்சா அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. இப்படி ஹிரண்ய கர்ப்பராக இருக்கிறார். இந்த அஷ்டான்னு போட்டிருக்க, ஹிரண்ய கர்ப்ப அஷ்டௌ அப்படின்னு போட்டிருக்கு. இதுதான் முக்கியத்தை. அது என்ன 8 அப்படின்னு சொன்னா ஒண்ணு இல்ல, அது தைத்திரிய உபநிஷத்துல தைத்திரிய சாட்டையில சம்ஹிதையில அவரை 4வது காண்டத்துல முதல் பிரச்சனத்துல அவரை 8 விதமாக 8 ருக்குகள் இருக்கு. இந்த 8 ருக்குகளும் இந்த ஹிரண்ய கர்ப்பரை சொல்லுகிறது. ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததா கிரே பூதஸ்ய ஜாதः பதிரேக ஆசி பிரதாதார பிருத்திவீம் ஜாமுதேமாம் கஸ்மை தேவாய அபிஷா விதேம. நம்ம எல்லாம் கேட்டிருப்போம் நிறைய. இது நம்ம ருத்ரத்துல மகாஞாசத்துல ரொம்ப பிரமாதமாக வரக்கூடிய மந்திரம் இது. ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாகிரே பூதஸ்ய ஜாதா பதிரேக ஆசி. அவர் ஒருவர் தான் இருந்தார். சதாதார பிருத்திவி தியாம் உதேமாம். அப்படிப்பட்ட அவரை தவிர பரமாத்மனா வினா கஸ்மை தேவாய ஹவிஷா விதங்க, யாருக்கு தான் நாங்க இந்த அபிஷேகம் கொடுக்க முடியும்? இத யஜ்யமான நித்திய அனுஷ்டானங்கள், விதி அனுஷ்டானமாக இருக்கக்கூடிய கர்மாவை கஸ்மை பிரீத்தியர்த்தம் பரமாத்மா பிரீத்தியர்த்தம் ஏவ அப்படின்னு அர்த்தம். சர்வம் ஸ்ரௌதம் ஸ்மார்த்தம் கர்ம யஜ்ஞேஸ்வர பிரீத்தியர்த்தம் தானே இந்த யஜ்ஞேஸ்வரனாக இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு அப்படின்னு முதல் இருக்கு. அப்படியாங்க அதே மாதிரி ஒரு 8 இருக்கு. பிராணத்தோ நிவிஷதோ மகித்வை கைத்ரா ஜாஜகதோ பபூவ யஈஷே அஸ்ய விஷ சதுஷ்பத கஸ்மை தச்சாயாமிருதம் யஸ்ய மிருத்ய கஸ்மை தேவாய அபிஷா விதேம அப்படின்னு 3வது. அப்புறம் யஸ்யேமா பிரதிஷோ யஸ்தம்பாஹு கஸ்மை தேவாய அபிஷா விதேம. அப்புறம் யத்ராதி சூர உதிதௌ யோதகஸ்மை தேவாய அபிஷா விதேம. யோ அந்தரிக்ஷே ரஜசோ விமானः கஸ்மை தேவாய அபிஷா விதேம. ததோ தேவானாம் நிரவர்த்ததா குரே கஸ்மை தேவாய அபிஷா விதேம. யோ தேவேஷ்வவிதேவ ஏக ஆசீத் கஸ்மை தேவாய அபிஷா விதேம அப்படின்னு ஒரு 8 ருக்குகள் இல்லையா?
இருக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு வேதாந்தமாக இருக்கு. இது ஆரண்யகத்துல வந்திருக்கு. அதனால இதெல்லாம் சமீதா போர்ஷன் தெரிஞ்சுட்டு தானே நம்ம அஷ்டகத்துக்கு வருவோம் அப்படின்னு அசியம் பண்ணிட்டு இத பத்தி இந்த உபநிஷதான்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இது தெரிஞ்ச விஷயம், இது தெரியாம இருக்குமா அப்படின்னு நினைக்கிறது இல்லையா? நம்ம இப்ப புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம் இல்லையா? இப்படி அத்தியஸ்தம்பூத ஹிரண்ய கர்ப்பைதி அஷ்டௌ அப்படின்னு சொன்னார். மேலும் சொல்றார், ஏஷஹி தேவ பிரதிஷோனு சர்வா பூர்வோ ஹி ஜாதஸ்தவு கர்ப்பே அந்தஹ. அவர்தான் ஏஷஹி தேவஹா பிரதிஷஹ அனுசர்வாக, ஒவ்வொரு விஷயத்திலையும் அது இந்திராய சுவாக வாயு சுவாகான போட்டு ஈஷா சுவாகான ஹோமத்துல போடுற 8 இருக்கு. அப்புறம் மேல ஒண்ணு அதாக ஊர்வம் அப்படின்னு 10 திசை இருக்கு. இந்த 10 திசைகளுக்கும் அவர் என்ன பண்ணிருக்கா, 10 திக்பாலர்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார் பகவான். இப்படி 10 திக்பாலர்களாகவும் இருக்கக்கூடியது யாரு? நீர் தானே அப்படின்னு இருக்கும். ஏஷகி தேவகா பிரதிஷஹ, ஒவ்வொரு திசையிலையும் அனுசர்வாக, எல்லா திசைகளையும் அணு கூட வியாபிச்சு போய் ஊடுருவி இருக்கே, நீர்ராயா இருக்கே. நீர் தான் பூர்வோஹி ஜாதஹா, முதல்ல பிறந்தவர் நீங்கள் தானே. தத்ருஷ்வா ததேவா நிப்ராவிஷன் பிரம்மாஜியா நீங்கள் தானே வந்திருக்கிறீர்கள் சதுர்முக பிரம்மாவாக. சர்வ கர்ப்பே அந்தஹா, இவர் தானே இந்த உலகத்தை எல்லாம் இயக்கிக் கொண்டு கருவாக இருந்து கொண்டிருக்கிறார், ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறார், அதிஷ்டானமாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லு. அது மட்டும் இல்ல, அந்த பிரம்மத்தினுடைய பெருமை. சதிஜாயமான சஜனிஷ்யமான பிரத்யுமுகா திஷ்டதி விஸ்வதோ முகா விஸ்வதஸ்தக்ஷுருத விஸ்வதோ முகோ விஸ்வதோ ஹஸ்த உத விஸ்வதஸ்பாத் அப்படின்னார். சவிஜாயமானஹா சஜனிஷ்யமானஹா சவிஜாயமானஹா அப்படின்னாக்க அவர் சாயந்தரம் பாஷ்யம் பண்றார். தேவ திரியங் ரூபேன இதானீம் ஜாதம் விசேஷ ஜாதம் விஜாயமானஹா. இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவர்கள் என்ன, மனுஷர்கள் என்ன, பிளான்ட் கிங்டம் என்ன, அனிமல் கிங்டம் என்ன, எல்லாம் அவர்கிட்ட வந்தது. அது மட்டும் இல்ல, சஜனிஷ்யமானஹா, இனிமேல் இதப்பரம் ஜாயமானஹா தேவ திரியங் ரூபேன இல்லையா, இதுக்கு மேல பிறக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாரையும் பிரத்யங்முகா திஷ்டதி பிரத்யங்முகாஹ, அன்னமயாதி பிரத்யக் அப்படின்னாக்க உள்ளன்னு அர்த்தம், வெளியிலன்னா முகாஹான. இவர் எப்படி இருக்கார்? அன்னமயாதி கோஷங்க, அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் கோஷத்துக்கு சர்வோந்தர ஆத்மா அப்படின்னு தைத்தியம் எல்லாத்துக்கும் உள்ளேயும் இருக்கார், பிரத்யக்காக இருக்கார். அவர் சொல்ல பராஞ்சிகாணி எதனத்வயம்போ தஸ்மாத் பரான் பஷ்யதி அந்தராத்மா. உள்ள இருக்கக்கூடிய பிரத்யேகாத்மாவை யாருமே பார்க்க முடியாதுப்பா. கஷ்டித் தீரஹா ஆத்மானமைச்சது ஆவருத்த சக்ஷு அமிர்தத்துவம் இச்சன் அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொல்லியிருக்கு. இப்படியாக அன்னமயங்களுக்குள்ள உள்ள உள்நோக்கியும் அவர்தான் இருக்கார். முகாக தேகேந்திரிய முகமாக பராஞ்சிகாணி எதனத்வயம்போ, பராஞ்சி அப்படின்னா வெளியில பாக்குறதாக நம்முடைய கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் இதெல்லாம் படைக்கப்பட்டு உள்ள இருக்கிறது அது பார்க்காது, நம்ம கண்ணுக்கு கெப்பாசிட்டி இல்ல. இப்படிதான் எதுனா சுயம்பு படைக்கும் போதே இப்படி பண்ணிட்டாரியா அந்த பிரம்மமானவர். அதனால எல்லாரும் வெளியிலேயே பார்த்துட்டு இருக்கானே தவிர உள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை யாருமே பார்க்கறது இல்லையா. யாரோ ஒருத்தன் கஷ்டி தீரகா, யாரோ ஒருத்தன் அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் வேதாந்தம் படிக்கிறவா ஒரு 1000 இருப்பான். அது இப்பவும் அப்படிதான். 300 வருஷம் முன்னாடி அப்படிதான், 500 வருஷமும் முன்னாடிதான். இத சாட்சிகள் சொல்றா அதை தபால அன்னைக்கே 600 பண்டிதர் 650 பண்டிதர் தான், இவ்வளவு பேர் தான் இல்லையா. ஏன்னா அவ்வளவு புண்ணிய பூர்வ புண்ணிய புஞ்ச வருஷத்தினால இருக்கவனுக்குத்தான் இந்த வேதாந்தத்துக்கிட்ட வரக்கூடியதான ஒரு அனுபவத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா இது. அதனால அவர்தான் பிரத்யேகாகவும் இருக்கார், அவர்தான் பராகாகவும் இருக்கிறார். பிரத்யங்கா திஷ்டதி, அவர்தான் விஸ்வதோ முகா, அவர்தான் உலகம் முழுக்கையும் இருக்கிறார். இப்போ பிறந்ததானது பிறக்க போர்களாகவும் அவர்தான் இருக்கார், அவர்தான் உள்ளேயும் இருக்கார், அவர்தான் வெளிமுகம் உடையவராக இருக்கிறார், அவர்தான் எல்லாமுமாகவும் இருக்கிறார். அவருடைய கண்ணு எப்படி தெரியுமா? விஸ்வதோ முகா விஸ்வதச்சு உத விஸ்வதோ முகோ விஸ்வதோ ஹஸ்த உத விஸ்வதஸ்பாத் அப்படின்னார். அவர்தான் எங்கும் அவர் கண்ணு.
அவர் தான் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கார். கண்ணு எல்லா இடத்துலயும் கண்ணுக்கு கண்ணா இருக்கக்கூடிய அவர் தான். வாயுக்கு வாயாக இருக்கக்கூடிய அவர் தான். ஹஸ்தகா கையாக இருக்கக்கூடியவர் அவர் தான் இல்லையா. விஸ்வத்தோ முகமான வாயாக இருக்கவரும் அப்படிதான். விஸ்வத ஹஸ்தகா, விஸ்வத சச்சு, விஸ்வத பார்த்தேன்னா காலாகவும் இருக்கக்கூடியவர் அவரும் தான். அது என்ன வேதத்திலேயே நமக்கு இந்த விஷயமானது சொல்லிட்டு எதெல்லாம் உபநிஷத்துல சொல்லிருக்கோ அதெல்லாம் பகவான் சொல்வார் பகவத்கீதை. சர்வத பாணி பாதம் தது சர்வசோ சர்வதோக்ஷிரோமுகம் சர்வத ஸ்ருதி மன்லோகே சர்வமாவிருத்திய திஷ்டதி அப்படின்னு 13வது சாப்டர்ல கஷேத்திரஜ விபாகத்துல பகவத்கீதையில பகவான் சொன்னாரோ இல்லையா, எல்லா உபாதிகளுமாக அவர் தான் இருக்கிறார். சர்வதா அவருக்கு பாணி இருக்கு, பாதம் இருக்கு, சர்வதா சிரஸ் இருக்கு, முகம் இருக்கு, சர்வதா எல்லா இடத்துலயும் காது இருக்கு. அவர் இல்லாத இடத்துல நீங்க பண்றதெல்லாம் அவர் கேட்டுட்டே இருக்காரு, நம்ம பண்றதெல்லாம் அவர் பார்த்துட்டே இருக்காரு. இங்க உட்கார்ந்து இந்த சாட்சி ரூபமாக இருந்துட்டு எங்கிட்ட இருக்கக்கூடிய நல்லது, எங்கிட்ட இருக்கக்கூடிய தப்பு எல்லாம் அவருக்கு தெரியாம யார் ஆனாலும் ஏமாத்தலாம், அவரை ஏமாத்தலாம். 2 பேர் இல்லாத சமயத்துல ரகசியமா பேசலாம், ஆனா அவர் இருக்கார். அப்போ நம்ம பேசக்கூடிய ரகசியத்தை கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அவர்தான் அந்த பிரம்மமாக இருக்கிறார், எல்லா உபாதியையும் உட்கார்ந்து கொண்டு அப்படின்னு. அந்த இடத்துல சாயன வசனம் எழுதியிருக்காரு, இது சம்பிரதாய விதா வசனம் அப்படின்னு. இதே விஷயத்த சங்கரரும் எழுதியிருக்காரு. அங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா பாஷ்யத்தை எடுத்து பார்த்த சர்வத பாணி பாதம்ல சம்பிரதாயத்துக்கு வசனம். சம்பிரதாய வித்துன்னா யாரு அப்படின்னு கௌரவம். அதனால மாண்டிக்ய காரிகா ரொம்ப சத்தியா ஆச்சாரியா தலையில வச்சிருக்காருன்னு தெரியாது. சம்பிரதாய அவரும் சொல்றார், அத்தியாரோப அபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சா பிரபஞ்சதே அப்படின்னு கஷேத்திரத்தை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கஷேத்திரஜனையும் சொல்றார். அத்தியாரோப அபவாதம் வச்சுட்டு இந்த உலகம் இருக்கிறதா வச்சுட்டு பேசி அதுக்கப்புறம் தான் அபவாதம் பண்ண. இப்ப இந்த உலகத்தை வைத்துக் கொண்டு பேசக்கூடியதாக இப்படி இந்த உலகமானது உண்டாச்சு. இதுதான் கிரேட்டஸ்ட் ஆஃப் பிரம்மோன்னு சொல்லியிருக்கு. விஸ்வத சக்ஷுருத விஸ்வதோ முகோ விஸ்வதோ ஹஸ்த உத விஸ்வதஸ்பாத் விஸ்வதஹ பாதம் சஹஸ்ர சீரிஷா புருஷா சஹஸ்ரபாத் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு அந்த பிரம்மன் தான். சபாஹுக்யாம் நமதி சம்பதத்ரைர்த்யாவா பிருத்திவி ஜனஜன் தேவ ஏகா. அவர்தான் என்ன பண்ண ஒருவராக இருந்து கொண்டு பாகுக்யாம் நமக்கு எல்லாரையும் தன்னுடைய கையில அப்படி சேர்த்து கைகளால சேர்த்து பிடிச்சு வைத்திருக்கிறார். பாகுக்யாம் நமக்கு அவர்தான் எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து வைத்திருக்கிறார். சம்பதத்திரை பதங்கள் கால்களையும் கைகளையும் ஒன்றாக்கி எல்லாம் இந்த உலகத்தை அப்படியே காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, யாவா பிருத்திவி ஜனயன், யாவா வானுலகம், பிருத்திவி கீழுலகம், இந்த பூமி, இப்படி இந்த வானுலகையும் பூ உலகத்தையும் ஜனயன் பிடித்துக் கொண்டு எல்லாத்தையும் சேர்த்த கை காலு கண்ணு மூக்கு எல்லாமுமாக அவர் ஒன்றாக சேர்த்து வைத்துக் கொண்டு அவர் எப்படி ஏகோ சத்து சதேவ சௌமியா இதமக்ர ஆசி ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம ஒன்றாகவே இருந்து கொண்டு ஏகோ தேவா சர்வபூதேஷு கூடஹான்னு அவர் தான் இருக்கிறார். விப்ரஹா பகுதா வதந்தி, ஏகோ தேவா விப்ரஹா பகுதா வதந்தி, இப்படி ஒன்றாகவும் அவர் தான் இருக்கிறார். அந்த பிரம்மன் தான் இருக்கிறது. வேன தத்பஷ்யன் விஸ்வாபுவனானி வித்வான் சத்ர விஸ்வம் பவத்யேக நீலம். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க, வேணன் எனக்கூடிய ஒரு கந்தர்வன் இருக்கான் இல்லையா. வேணகான சில சமயத்துல வேதத்துல சூரியனை குறிக்கும், சில சந்தர்ப்பத்துல கந்தர்வர்களை குறிக்கும். அதனால இந்த வேதத்துக்கு அர்த்தம் பண்றது ரொம்ப கஷ்டம். பெரியவர்கள்லாம் எப்படி போட்டார்களோ அந்த வழியில தான் போனோம். நம்ம எதிர்வேதத்திலேயே ஒரு முக்கியமான விஷயம் வேத பாஷ்யத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதை கவனிக்கணும். இங்க நம்ம என்னதான் மந்திரம் பிராமணம்னா நம்ம பேசினா கூட எது பிராமணம் எது இதுன்றது பிராமணத்திலையும் மந்திரங்கள் வரும், மந்திரங்கள்லயும் பிராமண வாக்கியங்கள்லாம் வரும்பா. எதிர்வேதமானது இனி சங்கீதா போஷனாகவே தான் இருக்கு. இந்த ரிக்வேதத்துல இருக்க மாதிரி கரெக்டா அப்படி போயட்டிக்கா இந்த சந்தஸ்தான் வரணும்னு கிடையாது. எல்லா சந்தஸ்தையும் வரும், விஷயத்துலதான் இங்க போக்கஸ் இருக்கும். யாகத்துக்கு யூஸ் பண்ண வேண்டிய மந்திரத்துக்காக வந்ததுதான் இந்த எதிர்வேதம், அதை கவனிக்கணும் இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்த
எஜுர்வேதமானது பேசும். இப்படித்தான் போகணும், இப்படிதான் பார்க்கணும் அப்படின்ற நியமமானது எஜுர்வேதத்துக்கு கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதனால அவர் என்ன எஸ்பின்னு இதகும் சர்வம் வேணா தத்துவ பட்சன் வேணஹா அப்படின்னு சில சமயத்துல கந்தர்வர்களை குறிக்கும், சில சமயத்துல சூரியனை குறிக்கும். இதெல்லாம் அந்தந்த பாஷ்யங்களை வைத்துக் கொண்டுதான் பண்ணணும். இந்த வேணஹா அங்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு கந்தர்வர் அவர் என்ன பண்ணார், பெரிய கந்தர்வர், நிறைய படிச்சவர் அவர், எல்லா புவனங்களையும் சாஸ்திரங்களையும் அறிந்தவர் அவர். வேண தத் பஷ்யன் அவர் பார்த்தார். இது எல்லாத்தையும் அவர் பார்த்து சொன்னதுதான் இது. ஏன்னா பெரியவர்களுடைய அனுபவங்கள்லாம் அந்த ரிஷிகள் பார்த்து கொடுத்ததுதானே இந்த வேதம். சோ அந்த வேதத்துல இருக்கக்கூடிய இதை பண்ணக்கூடிய ரிஷிகள் சொல்றாங்க, வேணன் இதை பார்த்துட்டார். வேணஹா தத் பஷ்யன்னு விஸ்வாபூதா பவனானி வித்வான், இது எல்லாவற்றையும் அறிந்தவராக இருந்து கொண்டு வித்வான் தன்னு எத்திர விஸ்வம் பவத்யேக நீளம், அவர் சொல்ல எல்லாம் ஒரு கூண்டு மாதிரி இருக்கார், எல்லாம் அதுலதான் போய் அடக்கமா இருக்கு. எல்லாம் இந்த போக்ஸ் எல்லாம் எப்படி அராய்வ ரசனாபவ் அப்படின்னு இதே விஷயத்த மாண்டிக்க ஆமா எல்லாருமே எங்க போக்கப்பட்டிருக்கோம், அந்த பகவானிடம் போக்கப்பட்டிருக்கோம். பகவான் தான் எல்லாத்தையும் போக்கப்பட்டவனாக இருந்து கொண்டு வேணஸ்தத் பஷ்யன் விஸ்வாபுவனானி வித்வான் எத்திர விஸ்வம் பவத்யேக நீளம், நீளம் அப்படின்னு கூண்டு ஹப்பு, எல்லாரும் நாம் எல்லாம் போர்த்து எல்லாம் இந்த பரமாத்மா என்ற ஹப்புல போக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி போக்கப்பட்ட ஹப்பாக எடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் பிரம்மா என்று எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்த பார்த்த பஷ்யன் பார்ப்பனர் நல்லா பார்த்த அந்த வேணனே சொல்லுகிறார் அப்படின்னு வேணன் சொல்றது. வேணனான சொல்றார் அந்த பகவான் கிட்டதான் யஸ்மின்னு பிரம்மணி, அந்த பிரம்மாவில்தான் இதகும் சஞ்ச விசைகவும் சவோத புரோதஸ்ச விபு பிரஜாசு, இது எப்படி போக்ஸ் எல்லாம் எப்படி ஹப்புல போக்கப்பட்டிருக்கோ அப்படின்னு சொன்ன இல்லையா, அதே மாதிரி இதெல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த வேஷ்டியில எப்படி இந்த நூலானது ஓட்டம் புரோதம் எப்படி இங்க குறுக்கும் நெருக்குமாக போக்கப்பட்டுதானே இப்ப வேஷ்டி என்று சொல்லுகிறோம். அத மாதிரிதான் பகவானானவர் இந்த உலகத்துல இங்கு அங்கு என்று எங்கும் ஓதமாக இருந்து கொண்டார். எஸ்மின்னு இதகும் சஞ்ச விஜய்கா சோத புரோதஸ்ச விபு பிரஜாசு அப்படின்னார். அவர் தான் இந்த உலகம் தோன்றி எல்லா உயிர்களையும் ஊடுருவி இல்லையா, ஓத புரோதஸ்னா குறுக்கும் நெருக்கமாக ஊடுருவி பரவி நிற்கின்றிருக்கிறாரோ அவரு விஜய்கா ஓத பிரதிஷு விபுகு. ஆனா அவர் எங்க இருக்கார், அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்திருக்கார், பரவி இருந்து கொண்டிருக்கிறார். பிரஜாசு விசேஷமாக வேகமாக விஜய் ஏகா தன்னை ஒத்தராகவே இருந்து கொண்டு எல்லா உயிர்களிலும் அவர்கள் பரவி இருக்கிறார். எங்க இருக்கார் பரவி, அவர் எங்க தர்றது அப்படின்னு பிரதத்வோச்சே அமிர்தம் வித்வான் கந்தர்வோ நாமணிகி சம்புஹாசு. இந்த கந்தர்வனாக இருக்கக்கூடியவர் இல்லையா, வேணராளர், எல்லாவற்றையும் அறிந்தவரானவர். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அமிர்தம்னு வித்வான் எல்லாவற்றையும் அறிந்ததான அவரது இந்த அழிவில்லாத தத்துவத்தை பிரதத்வோச்சே இத சிஷ்யர்களுக்கெல்லாம் சொன்னார். என்ன சொன்னார், எங்க இருக்குன்னு சொன்னார் இந்த பரமாத்மா, நிகிதம் குஹாசு, இந்த குகையில தான் இருக்கு அப்படின்னு. யோவேத நிகிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ அப்படின்னு நமக்கு தைத்திரிய உபனிஷத்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு அது எங்க இருக்கு, அவர் தான் புவனானி வித்வானு விஸ்வம் பவதி ஏக நீளமோ ஓதஹா போதஹா இப்படின்னா சொன்ன அந்த பிரம்மமானது எங்க இருக்கு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிகிதம் குஹாயாம், யார் அவனை தன்னுடைய புத்தி குகையில பார்க்கிறானோ அவனுக்கு அப்படின்னு அந்த சொல்லிய அதே விஷயத்தை தான் வேணரானவர் கந்தர்வமானவர் எல்லாம் அறிந்த வித்வானான அவரானது நிகிதம் கந்தர்வோ நாம கந்தர்வோ வேணஹா நாம இருக்கக்கூடிய அந்த கந்தர்வ ரிஷியானவர் அவர் என்ன தெரியுமா சொன்னார், இதை அறியணும், அமிர்தம் வேணும்னா இதுதான் அழிவில்லாத தத்துவம். இந்த தத்துவத்தை அவர் பிரதத்வோச்சே அவர் சிஷ்யர்களுக்கெல்லாம் உபதேசித்தார். எப்படி உபதேசம், எங்க இருக்கு
தெரிவித்தார். குஹாசு நிகிதம், உங்களுடைய ஹிருதய குகையில உரைகிறார் அப்படின்னு அவரை நன்கு அறிந்தவர் அவர் இங்கு இருக்கிறார். அவர் உங்களுடைய ஹிருதய குகையில இருந்து அந்த பிரம்மம் எதிரியுமே சம்பந்தப்படாத ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரிக்தா தன்னு, பஞ்சகோஷ அதீதா தன்னு, அவஸ்தாத்ரய சாட்சி தன்னு, ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபா பவதி வர்த்ததே. இங்கெல்லாம் இருந்து கொண்டு அவர் இந்த காரியங்கள்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது சொன்ன இப்போ த்ரீணி பதானி ஹிதா குஹாசு யஸ்தத்வேத சவிது பிதாசதே. அந்த 3 பதங்களாக த்ரீணி பதா நிகிதா குஹாசு, இந்த குஹாச நிகிதா தன்னு உங்களுடைய ஹிருதய தோரத்துல அவர் உட்கார்ந்து அவரோடு நீவார சூக்கவத்தன்வியா உட்கார்ந்து கொண்டு விஸ்வசாயத்தனம் மகது, இவ்வளோ பெரிய விஸ்வத்துக்கும் ஆயத்தனமாக அவர் தான் இருக்கார். அவர் தான் உங்க வேலை 3 விதமாக, நீங்க காத்தால வேக்கராகவும் ட்ரீமராகவும் ஸ்லீப்பராகவும் இருந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு 3 சரீரங்கள் இருக்கு இல்லையா? ஸ்தூல சரீரம், அந்த ஸ்தூல சரீரத்துல இருந்து கொண்டு அவர் கண்ணு காது மூக்கு நாக்கு என்னுடைய பஞ்சபூதமாக கூடிய இந்த சரீரமாக இருந்து கொண்டு வேக்கராக இருந்து காரியம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் டயர்டா ஆகி எல்லாம் சூக்மத்துல ஒடுங்கி போச்சு, என்னுடைய கண்ணு காது மூக்கு உடம்பு எல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு மனசு மொத்தம் வேலை செய்யறதுக்கு அது பாட்டுக்கு கனவு காண்றது, மனசுலயே அதுலயே அது ஒரு சிருஷ்டி பண்ணிட்டு அது ஏதோ பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த கண்ணு காது மூக்கெல்லாம் ஒடுங்கி போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம்னா அதுவும் டயர்ட் ஆயிடுச்சு, அந்த மைண்ட் தூங்கிடுது. தூங்கின பிறகு ஸ்தூலமாக இருக்கக்கூடிய இந்த சரீரங்கள் எல்லாம் சூக்மத்துல ஒடுங்கிட்டு, சூக்மமாக இருக்கக்கூடிய இந்த சரீரமானது காரணத்துல ஒழுங்கிட்டு, ஏன் சார் அத காரணம்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இல்லையா? ஸ்தூல சூக்மத்தெல்லாம் ஒழுங்கும், அது லாஜிக்கு. நீங்க ரெண்டுமே காரணத்துல விடுங்க, ஏன்னா எங்க இருந்து வருதுன்னு தெரியலப்பா, அது எங்கோ ஒழுங்கிட்டு காத்தால திரும்பி வந்துருக்கு 5 மணிக்கு தூங்கி எழுந்த உடனே. அதெல்லாம் என்ன பேச்சு, நான் எந்த வீடு, என்னுடைய பேரு எல்லாம் ஞாபகம் வந்துருக்கு எனக்கு. காத்தால 5 மணிக்கு எழுந்திருக்கும் போது ஐ வேக்கப் ஆயிட்ட எனக்கு என் வீடு நேற்று நான் படிச்சு வச்சிருந்த புக்குடைய எல்லாம் கடைசி கை அங்கேயே இருக்கியா காலையில எடுத்து பார்த்தா எப்படி தெரியல. ஆனா நான் ராத்திரி தூங்கி எப்படி சொன்னேன், ஆம்பளைன்னு தெரியாது, பொம்பளைன்னு தெரியாது, பணக்காரன் தெரியாது, ஏழைன்னு தெரியாது, பிச்சைக்காரன் தெரியாது, பணியாருன்னு தெரியாது, பெரியவர்னு தெரியாது, எல்லாரும் ஒரே மாதிரி தானே தூங்குறோம். ஆகையினால இது அங்கதான் போய் எது பிரம்மான்னு சொல்றாங்க வேதாந்தி, அங்க போய் ஒழுகி இருக்கணும். இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் திருப்பி காத்தால வந்தது. இவ்வளவுதான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்படி ஜாகிரத சொப்னம் சுஷுப்தின்ற இந்த 3 நிலைகள், த்ரீணி பதா அப்படின்னா த்ரீணி அவஸ்தா அப்படின்னு 3 சரீர நிலைகள், ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் கூடிய 3 நிலைகள்ல இருந்து கொண்டு நிகிதா குஹாசு, பிராணிகளுடைய மனிதர்களுடைய ஹிருதயத்துல தகராகாசத்துல அம்பாதானவள் தகராகாச ரூபிணியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றது இல்லையா? இந்த வேத நிகிதம் குஹாயாம் அப்படின்னு வேதாந்திய சொல்லக்கூடிய அந்த பிரம்மமானதும் அங்கத்தான் இருக்கிறது. பிராணிகளுடைய ஹிருதய கோயத்துல என்ன வைக்கப்பட்டிருக்க, நிகிதான அர்த்தம் வைக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்ப்போம். அதான் நமக்கு தெரியாது. அந்த அவர் இங்கதான் இருக்க வைத்து தனக்குத்தானே வைக்கப்பட்டிருக்கிறவராக இருக்கிறார் என்கிட்ட. அவர் இருக்கிறதுனாலதான் என்னுடைய கண்ணு பார்க்கறது, மூக்கு கேட்கறது, காது கேட்கறது, வாய் பேசுறது. இல்லை என்றால் அவர் எங்கிட்ட இருந்து கிளம்பி போயிட்டாருனாக்கா, ஆச்சு 95 வயசு ஆச்சு விட்டு கிளம்பிடுவோம்னாக்கா உடனே நம்ம கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, ஆனா அது சவமா இருக்கு, அவ்வளவுதானே தவிர ஆக்டிவா இல்லை. அது தூக்கி குதிரையில போட வேண்டியதுதான் இல்லையா? அப்படி இருக்கக்கூடியவர் அதான் அவர் தான் பண்ணது. இத எப்படி இப்படி த்ரீ பதானி நிகிதா குஹாசு யஹா தத்வேத சவிது கிருதாசதே பிதாசதே, அவர்தான் இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமாக ஆகிறார். விஸ்வசிய ஆயத்தனமாக அவர்தான் ஆகிறார். அவர்தான் இந்த இப்போவா இமானி பூதானி ஜாயந்தே அவர்கிட்ட தான் வந்து. அதனால அவர் யாரு? பிதாசி லோகஸ்ய சராசரஸ்ய அப்படின்னாரு பகவத் வசனம் இல்லையா? அவர் அப்பாவாக இருக்கிறார் எல்லாருக்கும். பிதா பரம் பாரம் தாரயசி அப்படின்னு பிரஷ்ன உபநிஷத்துல 6 சிஷ்யர்கள் அந்த பிரம்மத்தை அந்த பிப்பலாத முனிவர்கிட்ட அறிஞ்சார்கள். அறிந்த உடனே அவர்களுக்கு எல்லாம் ரொம்ப புலகாங்கிதம் அடைஞ்சாங்க. இவ்வளவு பெரியவன்னு நானும் இவ்வளவு சரீரம் செஞ்சு இவ்வளவு நாள் வச்சிருந்தேன். ஆனா
ஒண்ணுமே தெரியாம இப்பதானே இந்த கண்ணே திறந்தது, இவ்வளவு நாள் நாங்க இருந்தோம். ஒண்ணு இத்தனைக்கும் அவளா பிரம்மனிஷ்டார், சகுன பிரம்மத்தை அறிந்தவர்கள். அப்படி இருந்து கொண்டு அவர்கிட்ட போனோம்னா அவருக்கு அந்த நிர்குண பிரம்மத்தினுடைய விஷயங்களை எல்லாம் சொன்ன உடனே ஆஹா இப்பேற்பட்ட ஸ்வரூபமானு அவளுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாருமா சேர்ந்து நமஸ்காரம் பண்ணாங்க. சொல்லி சம்ஹின பிதா பரம் தாரம் தாரேசி, நீங்கள் அல்லவோ எனக்கு அப்பாவாக இருந்து கொண்டு, இங்க தாங்க குரு இல்லையா சாஸ்திரம்ங்கிற கண்ணக்கூட வச்சு அப்பாவாக இருந்து கொண்டு எல்லாரையும் தாண்ட வைக்கிறார். அவர் இல்லை என்றால் இந்த விஷயங்கள்லாம் தெரியாம இருந்திருக்குமே. ஆச்சாரியர் பாஷ்யம் எழுதுறாரு, லோகத்துல உன்னை சும்மா பெற்று போட்ட அப்பாக்கு எவ்வளவு அன்பா இருக்க, எவ்வளவு காரியங்கள்லாம் பண்றீங்க, நீ யாருன்ற உண்மையை காமிச்சு கொடுத்த அந்த குரு, அவருக்கு நாங்க என்ன பண்றது? இந்த அப்பாவா இருந்தா வீட்டு கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவாரு. அவர் ஏதோ கர்மா செய்தான்னாக்கா மேல உட்காந்து ரசிப்பாரு. ஆனா இந்த குருக்கு எனக்கு கொடுத்திருந்தாங்க, வேறுபட்ட குரு. அவர் சாட்சாத் பரமேஸ்வரன், பரபிரம்மமாக இருக்கிறாரு. அவருக்கு நம்ம என்னத்தை உலகமே அவருக்கு, அந்த உலகத்துல இருந்து எதையை எடுத்துக்கொண்டு போய் அவருக்கு கொடுக்க முடியும்? கண்ணீர் உடலாம் நமஸ்காரம் பண்ணலாம், திருப்பி அஜ்ஞானம் தவச்சரணம் அப்படின்னு பண்ணலாம்னு சொல்லி. அப்படி இந்த பிரம்மமானது நமக்கு தவித்து பிரசவித்து அப்படின்னாக்க இந்த உலகத்தை உண்டாக்கினவராக இருக்கக்கூடிய அவரை பிதாசத்து, அவர் அப்பாவாக தந்தைக்கு தந்தையாக ஆயிருக்கிறார். தனோபத்வர்ஜனிதா நவிதாதா தாமானி வேத புவனானி விஸ்வா தனோபந்துர்ஜனிதா, அவர் நமக்கு எப்படி இருக்கார்? பந்துக்கு பந்துவா இருக்கார். எல்லாருக்கும் அவர் அப்ரோச்சபிளா இருக்கார் சார். நம்மளுக்கு எல்லாம் கூட காயத்ரி மந்திரங்கள் கிடைக்கிற மாதிரி அனுப்புறாங்க. அவரை பந்துவான்னு நினைச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்பாத்திலேயே ஃப்ரெண்டா வராரு. அவர் உட்கார வச்சுட்டு என்னுடைய சாலி கிராமத்திலேயும் பானலிங்கத்திலேயும் அப்பேற்பட்ட பிரம்மம் மனோரணியான் மகத்தோமனான் அம்பத்திய பாரே சனிசிஷ்யமானஹா இருக்கக்கூடிய இந்த பிரம்மம் இவ்வளோ விசேஷங்களோட சபிஜாயமானஹா சஜனிஷ்யமானஹா இருக்கக்கூட விஸ்வத சக்ஷு உத விஸ்வதோ முகா விஸ்வதோ ஹஸ்த உத விஸ்வத ஸ்பாதா இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவானவர் எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா என்ன குரு ரூபேன இல்லையா, பெரியவார்கள் ரிஷிகள் ரூபேன நமக்கு வந்து நம்மளோட வந்து அந்த கிளான்ல நம்ம எல்லாம் பிறக்கிற மாதிரி பண்ணி இப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்து நமக்கு ஈஸ்வரன் தானே உண்மையான பந்து இல்லையா. நமக்கு உண்மையான ஆபத் பாந்தவன்னாக்க யாரு? நமக்கு பந்துவாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் தான் இல்லையா. சஹா நகா பந்து நகா அஸ்மாக்கம் நகா, எங்களுடைய பந்து. அவர் தான் ஜனிதா, என்னை பிறக்க வச்சதே அவர் தான் இல்ல. எங்கேயோ இருந்த என்ன போய் இந்த ஃபேமிலியை செலக்ட் பண்ணி இப்படி பிறக்க வச்சு இந்த நாளைக்கும் நமக்கு கொடுக்கிறாருன்னாக்க அவருடைய அந்த ஒரு பாசத்தை, தந்தை பாசத்தை நான் என்ன சொல்றது? அவரல்லவா தந்தை. ஜனிதா ச விதாதா, அவர் தான் சார் நமக்கு உறவினர், அவர் தான் பிதா, அவர் தான் எல்லாத்தையும் அளித்தவர். தாத்தா விதாத்தான்னு பிரம்ம ரூபமாக பிரம்மாஜி மாதிரி இருந்து கொண்டு எல்லாத்தையும் நல்ல மைண்டு, நல்ல இன்டெலிஜென்ஸ், அது கிரகிக்கக்கூடிய தன்மை எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. இப்படி எல்லாத்தையும் எனக்கு பூர்வ கர்ம நான் பண்ண புண்ணியங்கள்லாம் கணக்குல வச்சுட்டு இவனுக்கு இந்த ஜென்மால இந்த வேதாந்த புத்தகத்தை உபனிஷத் புத்தகத்தை தொடர மாதிரி இந்த கண்ணால ஆச்சாரியால் பாஷ்யத்தை பண்ற மாதிரி பண்ணிருக்காரு. இப்பேற்பட்ட அவருக்கு நன்றியா இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் விதாதா தாமானி, அப்படி இருக்கக்கூடிய அவருடைய தாமா, அவர் இருக்கக்கூடிய அந்த இடம் பரந்தாமா இல்லையா. தேச கால வஸ்து பரிச்சின்ன ரஹிதமாக இருக்கக்கூடிய பரம் ஸ்வரூபம், பரமஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரம்பிரம்மா, அவர் இருக்கக்கூடிய இருப்பிடம் தாமா இல்லையா. பரந்தாமா அவருடைய நிலை இருக்கு இல்லையா, அவரை நினைக்க வேண்டும். பரந்தாமனாக இருக்கக்கூடிய தாமானி வேத புவனானி விஸ்வா, அவனே எல்லா புவனங்களையும் தாமாக்களையும் நமக்கு அளித்தவர் இந்த உலகத்தில் என்பதை அறிய வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த பிரம்மத்தை புகழ்கிறார். அவர் தான் ஜாகிரதாவும் சொப்னமாகவும் சுஷக்தியாகவும் இருக்கார். அவர் தான் எல்லா பிராணிகளுடைய ஹிருதய குகையிலையும் இருக்கார். அவர் தான் தந்தைக்கு தந்தையாக இருக்கார். அவர் தான் ஈஸ்வரனா இருக்கார். அவர் தான் உறவினரா இருக்கார். அவர் தான் எல்லாத்தையும் குறிப்பவரா இருக்கார். அவரே தான் எல்லா புவனங்களையும் இடங்களையும் அறிந்தவராகவும் வசத்தியான ஸ்தானத்திலையும் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பிரம்மத்தை பிரைஸ் பண்ணிட்டு யத்ர தேவா அமிர்தமான ஆனசானா ஸ்ருதி ஏதாமான் சத்யைரயந்த பரித்யாவா பிருதிவீஜந்தி சத்ய பரிலோகான் பரிதிஷ பரிசுவஹ. யத்ர தேவாஹ, எங்கு தேவாஹ அமிர்தமான சானாஹ,
அசனசானகா அப்படின்னா அசனம் பண்ணினவர்கள் அப்படின்னா சாப்பிட்டவர்கள். இந்த அமிர்தத்தை குறித்ததான தேவர்கள் அவர்கள்லாம் எப்படி இந்த அமிர்தத்தை குறித்ததான ஆயினார்கள் அவர்கள்லாம் அப்படின்னாக்க அவனுடைய அருளால அதை குறித்து விட்டு அவர்கள்லாம் ஆகா வரம் பெற்றார், அமிர்தர்களாக ஆனார்கள். நம்மளாம் மிருத சரீரத்தை பிரித்து கூட மிருதாளா இருந்திருக்கோம், மனுஷாலா இருக்கிறோம், மார்த்தலாக இருக்கின்றார். அவர்கள்லாம் என்ன பண்றது, தேவர்களுடைய அவன் அருளாலே அவர்கள் தேவர்களாக ஆகி அமிர்தத்தை உண்டு அமிர்தமான ஹாசன்னு மேல திருத்தீயே தாமாணி. இங்க கீழே ஒரு நிலை இருக்கு, நடுவுல அந்தரிக்ஷம் ஒரு நிலை இருக்கு, மேலே ஒரு நிலை இருக்கு, அல்லது நீச்சமான லோகங்கள்லாம் இருக்கு. யம தர்மராஜா கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய கீழ் உலகம் இருக்கு. உபாபியாமியவ மனுஷ லோகான்னு இந்த ரெண்டு லோகத்துக்கு நடுவில் நம்ம இருக்கோம். நமக்கு மேல தேவலோகமானது இருக்கு. இப்படி தேவர்கள் எங்குள்ளதோ அந்த மூணாவது லோக ஸ்ரீனிபதா இல்லையா, அவர் மூணாவதாக இருக்க திருத்தீயே தாமாணி மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் வசித்துக் கொண்டு ஒரே சமயத்துல அவர்கள் என்ன பண்றாங்க, பரித்யாவா பிருத்திவி எந்தி, அவர்கள் பரிதகா எல்லா ஆசமந்தால் பரிசமந்தால் இருந்து கொண்டு வானுலகம் பூ உலகம் ரெண்டுத்தையும் அப்படி போய்கொண்டும் வந்து கொண்டும் வியாபித்து இருக்கிறார்கள். சத்யா நினைச்ச போது பிற உலகங்களையும் லோகான் பரிதிஷா பரிசுவகா பரிசமந்தால் எல்லா உலகங்களுக்கும் எல்லா திசைகளிலேயும் சொர்க்கலோகத்திலிருந்து கீழ்லோகத்திலிருந்து மேல் லோகத்து வரைக்கும் எங்கும் வியாபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரம்மமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். விததம் விசிருத்ய ததபஷ்யத் ததபவத் பிரஜாசு பரீத்ய லோகான் பரீத்ய பூதானி பரீத்ய சர்வா பிரதிஷோ திசஸ்ச அப்படின்னா அவர் எப்படி இருக்கார். ருதஸ்ய தந்தும், ருதம் அப்படின்னு பார்த்தோம். ருதம் என்றால் மனசுக்குள்ள இருந்தா ருத்து, அதை வெளிப்ப வேலையாக வந்தது. ஆனா சத்தியம்னு பேரு. ரெண்டு ஒண்ணுதான், உண்மையாக இருக்கக்கூடிய நிலை, உண்மையினுடைய இழையாக அழகோட இருந்து கொண்டு ருதஸ்ய தந்து பிததம். தந்து அப்படின்னாக்க நூல்கள் மாதிரி இருந்து உலகம் முழுக்க அவர்தான் ஆயத்தனமாக எப்படி வேஷ்டிக்கு தந்து இருக்கிறதோ, எப்படி மோதிரம் வளையலுக்கெல்லாம் சுவர்ணம் இருக்கிறதோ, மடக்கு அகல் புறத்துக்கெல்லாம் எப்படி மண் இருக்கிறதோ, அப்படி தந்துவாக விததம் விஸ்தீர்ணம் இப்படி ருதம உண்மையாக இருந்து கொண்டு எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருந்து கொண்டு விஸ்தாரமாக இருந்து கொண்டு வியாபித்துக் கொண்டு விசிருத்திய ததபஷ்யத் இப்படி வியாபித்து அநேகம் இருக்கக்கூடிய திக்கு திசைகளோடு இருக்கக்கூடிய அவரை தது அபஷ்யத்து யார் இவரை பார்க்கிறார்களோ அவர்கள் தான் பார்ப்பனர்கள். அப்படிப்பட்ட அந்த பார்ப்பனர்கள் ததபவத் பிரஜாசு எல்லாமுமாக இருக்கக்கூடிய பரம்பொருளாகவே அவர்களும் ஆகியிருக்கிறார்கள். எப்படி பரீத்ய லோகான் பரீத்ய பூதானி, அவர்கள் எல்லாம் எல்லாத்தையும் நன்கு பரீட்சை பண்ணி எல்லாவற்றையும் நன்கு பரீட்சை பண்ணி பரீத்ய லோகான் பரீத்ய பூதானி பூதங்களை எல்லாம் பண்ணி பரீத்ய சர்வாகா பிரதிஷா எல்லா திசங்களையும் பார்த்து பரீட்சித்து அதை புரிந்து கொண்டு அதிலெல்லாம் ஊடுருவியாகி அவர்களே பரபிரம்மமாகவே ஆகிவிடுகிறார்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்படி உண்மை எப்படி ஊடுருவி இருக்கிறது போல, இந்த தந்துக்கெல்லாம் எப்படி வேஷ்டியில ஊடுருவி இருக்கிறது போல இந்த உலகங்களை எல்லாம் வியாபித்து திக்கு திசைகளை எல்லாம் வியாபித்து அந்த பரபிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அதுக்கப்புறம் பிரஜாபதி பிரதமஜா ருதஸ்ய ஆத்மனாத்மானமபிசம்பபூவ ததசஸ்பதிமத்புதம் பிரியமிந்திரஸ்ய காம்யம் தனிம் மேதாமயாசிசம் உத்தீப்யஸ்வஜாதவேதோ பக்னிர்நிர்ரதிம் மம பசுபிஷ்டமஹ்யமாவஹ ஜீவனஞ்ச திசோ திச மானோஹிம் ஸ்ரீஜாதவேதோ காமஸ்வம் புருஷம் ஜகதே அபிர்தக்ன ஆகீஷ்யாமா பரிபாதய புருஷஸ்ய விஸ்வசஹஸ்ராட்சஸ்ய மகாதேவஸ்ய தீமஹி
தன்னோருத்தர பிரச்சோதயாது. இப்படி அடுத்தது இந்த பிரம்மமானது பிரஜாபதியானவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு அக்னிரூபமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அப்புறம் உத்தீபிய ஜாத வேதம் இந்த ஜுவலனமாக இருக்கிறார், ஒளி வடிவாக இருக்கிறார். அதனாலதான் இத நம்ம ஏகஹார தீபம் காமிக்கும் போது தூர்பந்தம் அப்படின்னு தூபத்துக்கு சொல்லக்கூடிய மந்திரம், தீபத்துக்கு சொல்லக்கூடிய மந்திரம் என்ன? உத்தீபியஸ்வஜாத வேதோ பத்மன்னர்ரதி மம அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரம் இங்கதான் வருது. இனிமேற்பட்டு நிறைய இந்த மாதிரி பிரயோக மந்திரங்கள்லாம் வரும். தீபத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய மந்திரம், அதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். இது முடிஞ்ச உடனே எல்லா தேவர்களுடைய காயத்ரிகள், எல்லாருக்கும் காயத்ரி ஒவ்வொருத்தர் இப்பெல்லாம் ஏற்பாடு பண்ண அப்படி இல்லை. வேதத்துல சில காயத்ரிகள் தான் சொல்லப்பட்டிருக்குன்றதையும் நம்ம யாரையும் தப்பா சொல்லக்கூடாது, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல இருக்கக்கூடிய காயத்ரி எல்லாம் வந்து வசதியா இருக்கு, நிறைய இருக்கு, பின்னாடி வந்ததெல்லாம் இருக்கு. அந்த தேவி உபநிஷத்துக்கு எல்லாம் நிறைய காயத்ரி எல்லாம் அங்கங்க வருது, பூமி சுத்தத்துல வருது, எல்லா இடத்துலயும் வருது. ஆனா பிரமாணமா நம்ம எதிர்வேத காலருக்கு வசதியா நம்ம சொல்லக்கூடிய காயத்ரி எல்லாம் இங்க வருது. இங்க வந்து சுப்பிரமணிய சாமியினுடைய காயத்ரி, சிவனுடைய காயத்ரி எல்லாம் இதுக்கு அடுத்ததாக வருதுனால இத அப்புறம் இந்த கருடனுடைய காயத்ரி, அப்புறம் அக்னியினுடைய காயத்ரி, எல்லாத்தையும் நாராயணனை பத்தி வரக்கூடிய காயத்ரி, காத்தியாயனாய வித்மஹே கன்னியாகுமாரின்னு சொல்லக்கூடிய காயத்ரி, அதுக்கப்புறம் இந்த துர்கா சூக்தமும் இங்கதான் வருது, துர்வா சூக்தம் இங்கதான் வருது, ரித்திகா சூக்தம் இங்கதான் வருது, அகமர்ஷன சூக்தம் இங்கதான் வருது. இது எல்லாத்தையும் வருது. அதுக்கு அடுத்ததுல எல்லாமே சந்தியாவந்தன மந்திரங்களாக வரும். எல்லாத்தையும் முதல்ல பிரம்மத்தை பத்தி விஸ்தாரமான ஒரு இன்ட்ரோடக்ஷனை இந்த வேதமானது கொடுக்கிறது. அவர் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் கர்த்தாவாக, அவர் தான் சூரியன், அவர் தான் சந்திரன், அவர் தான் காலன், அவர் தான் எல்லாமே. அவரை ஹிருதயத்துல இருக்கக்கூடியவராக தியானம் பண்ண வேண்டும். அப்படி தியானம் பண்ணி அவரை அறிந்து கொண்டால்தான் அமிர்தத்துவமானது நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக எடுத்தெடுத்துல பிரம்மத்தை பத்தி சொல்றதுனால உபனிஷத் கிராண்டா பிரம்மத்துல ஆரம்பித்தது. நடுவுல என்ன பண்ண யாக்கிய உபனிஷத்துன்னு இதுக்கு இன்னொரு பேர் காரணம் என்ன? நாம டெய்லி பண்ணக்கூடிய வழிபாடுகளுக்கு பேர் யஜ்ஞம் இல்லையா? அதுல வரக்கூடிய ஆபவிஷ்டா மந்திரத்துல இருந்து ஓஜோசி, சகோசி, பலமசி, திராஜோசில இருந்து எல்லாம் சூரிய ஸ்டமன்னிருதேஷ்டமன்னிருதேபியால இருந்து நாம உச்சரிக்கக்கூடிய காயத்ரி மந்திரங்கள்ல இருந்து, ஸ்நான மந்திரங்கள்ல இருந்து, பிரார்த்தன மந்திரங்கள்ல இருந்து, பரிசேஷன மந்திரங்கள்ல இருந்து எல்லாம் நம்ம வழிபாடுக்கு பண்றதுனா இதுக்கு யாக்கியக்கி உபனிஷத்து பேரு. இதனுடைய மேல ரசமான கண்டங்கள் இருக்கு. அதனால மேற்கொண்டு அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அப்புறம் ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஜூன் மாசம் 16ஆம் தேதியானது எங்க சாட்சிகளுடைய 75வது பர்த்டே வருது. அதனால விசேஷமாக பசங்களும் அதெல்லாம் சேர்ந்து அவர் எழுதி அவருடைய புத்தக அலமாரியில பார்க்கும்போது அவருடைய சம்சேபசாரியத்துக்கு அவர் தனியாவே இண்டிபெண்டாவே ஒரு சம்ஸ்கிருதத்துல ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கார். எழுதி அவர் அதுலதான் டாக்டரேட்டும் வாங்கினார் சம்சேபசாரியத்துல. அவர் வந்து மேனுஸ்கிரிப்டா எழுதி வச்சிருந்தார். அதனால அதை போடணும், பிரிண்ட்டுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு அதை மணி டிராவிட் போன்றவர்கள் கொடுத்து திருப்பி அதை வந்து நல்ல பிரமாண பூர்வமாக போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ண போறோம். அதுக்கு பிறகு ஸ்ரீ வித்யில குரு பரம்பரா குருமண்டல பூஜைன்றது ரொம்ப வசதியா இருக்கு. அந்த குருமண்டல பூஜாவை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். எல்லா நமக்கு தெரிஞ்ச எல்லா ரிஷிகளும் அதுல வந்துருவாங்க. அந்த ரிஷிகளுக்கெல்லாம் அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய பூஜையில வரக்கூடியவரா இருக்கார். அதுலதான் இந்த ரிஷிகள், இந்த கோத்திரங்கள் எல்லாரும் வராதாலே கிடையாது உங்களுக்கு. அது இப்போ திரதாயிகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் 16ஆம் தேதி பங்கன்ல இதை ரிலீஸ் பண்ண போறோம். இது வந்து பாரதிய வித்யா பவன்ல சாயங்காலம் 6 மணிக்கு அந்த பங்கன் நடக்க போறது. அதனால எல்லாரும் அவசியம் குடும்பத்தோட எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸோட வந்து, ஏன்னா பெரிய ஹால் நடக்கிறது, அதையும் உண்மையான விஷயம் இல்லையா? ஆனா ஹால் நல்ல நம்ம ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைக்காக எல்லாரும் திரளாக வந்து அந்த பங்கன்ல கலந்துக்கணும்னு சொல்லிட்டு தாழ்மையோட பிரார்த்திக்கிறேன். குரு பருவாவா நினைச்சுட்டு
ஏன்னா பசங்க எல்லாம் அங்க இருக்காங்க, எல்லாம் வந்துருவாங்க அந்த சமயத்துல. அதனால நம்மளும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க, 16ஆம் தேதி அன்னைக்கு எல்லாம் குடும்ப சகிதமா, ஃப்ரெண்ட்ஸ் சகிதம், உறவினர்கள் சகிதமா வந்து அதை நடத்தி கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். அப்ப நெக்ஸ்ட் மண்டே கிளாஸ் கிடையாது? நெக்ஸ்ட் மண்டே நெக்ஸ்ட் மண்டே அது நெக்ஸ்ட் மண்டே